ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் டே குக்கிங் விலாகு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் சிம்பிளான ரெசிபீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டெய்லி வெரைட்டியாக செஞ்சு போர் அடிச்சிருச்சு, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒயிட் குருமா, இட்லி, கார சட்னி செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க ஒயிட் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கல்பாசி கொஞ்சம், ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறமா இது கூடயே நல்ல பழுத்த தக்காளியாக 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப மசிஞ்சு குழஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ தக்காளி வதங்கும் போதே இந்த குருமாவுக்கு நான் இன்றைக்கி பொட்டேட்டோ சேர்த்துக்கிறேன். இது தோல் மட்டும் சீவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க அல்லது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவு வதங்கிடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுற மாதிரி தான் வதக்கிக்கணும். இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்து வரதுக்குள்ளேயும் நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான தேங்காய் விழுது ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு நல்லா அரைப்பட்டுருச்சு. உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்து வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதோட சேர்த்துக்கலாம். இது கூடயே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அந்த குருமாவோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையில தூவி இறக்கி வச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த ஒயிட் குருமாவை இட்லிக்கு செஞ்சுருக்கேன். இந்த ஒயிட் குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இட்லி பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு எல்லா பிளேட்லேயும் மாவு ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே இட்லி ஊற்றும் போது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம இட்லி மாவு பிளேட்டை உள்ளே வைக்கணும். இப்போ வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. கார சட்னி செய்கிறதுக்கு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் அளவு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். அல்லது வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார சட்னியை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க சட்னியை. இப்போ பார்த்திங்கன்னா இதை ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இந்த சட்னி எடுத்துடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குருமாவோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி, குருமா, கார சட்னி, பூண்டு பொடி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிஞ்சிருச்சு. மதியம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு காளான் ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு இன்றைக்கி நான் 1 பாக்ஸ் காளான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க.
தண்ணி சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது அதில் ஒட்டி இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, காளான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, சோம்பு லைட்டாக பொரிஞ்சோடனே பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதோட நான் இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடயே நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு மசாலா எதுவும் அரைச்சி சேர்க்காதனால வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே காரத்துக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த கிரேவிக்கு. ஏன்னா காளான் வெந்து வரும்போது நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ மசாலா எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளானை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவும் காளானும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா விட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்ததுனால எடுத்துடலாம். இது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நான் இன்றைக்கி ரசத்துக்கு இது வச்சுருக்கேன் காளான் ஃப்ரை. நீங்கள் சாதத்தோடையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சாதமும் வெந்து வந்துருச்சு. 3 விசில் வச்சு சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். சாதம் இந்த மாதிரி காளான் கிரேவிலாம் செய்யும்போது குலையாமல் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நான் தயிர், காளான் ஃப்ரை அப்புறம் ரசத்தோடு சர்வ் பண்ணிட்டேன். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கேரட் ஊத்தாப்பம். மாவு எப்பவும் போல் ஊத்தாப்பத்துக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். இதோட சின்ன சைஸ் கேரட் எடுத்து மேலால் நான் அப்படியே சீவி விட்டுக்கிறேன். இதோட கொஞ்சமாக மேலே பூண்டு பொடி சேர்த்துட்டு சுற்றி ஆயில் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வெறும் தோசையாக கொடுக்காம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ஒரு வெஜிடபிள் சேர்த்து ஊற்றி தரும்போது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லாவும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.